அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்பதற்கும் நாம் கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆயராய் இருக்கின்றார். அந்த ஆயரிடம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றும் நாம் எடுத்துரைக்கக்கூடிய வேளையிலே ஒரு ஆயர் தன்னுடைய ஆடை தோளின் மேல் சுமப்பது போல் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மை சுமக்கக்கூடிய ஒரு தந்தையாய் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்தமான தந்தையை நாம் பார்ப்பதற்காக, முகமுகமாய் தரிசிப்பதற்காக நாம் நம்மையே தயார்படுத்துவோம். இந்த நேரத்திலும் நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி பலிபீடத்திலே ஒப்புக் கொடுத்து நல்லாயனாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்போம். அவர் தாமே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் இந்த கல்வாரி பலியினாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தரும்படியாக தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வேதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவனின் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு பனிதுருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் புத்துண்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்துதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீக தினம் தோன்றியும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறை வாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இரண்டாவது வாசகம் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 20 முதல் 25 வரை. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர்தன் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போலவே இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பவருமாய் இருப்போரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர், நாதாவும் புகழ் பார்க்கலால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகும்.
என்னும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஹோசனா ஹோசனா, தாவீதின் சுதன் ஹோசனா ஹோசனா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஹோசனா 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 ஹோசனா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒரே குழுவாக குடும்பமாக இருக்கின்றோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் சந்திப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏனென்றால் நிலை வாழ்வை, நிறைவான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு அணுவும் அசையாது என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட முதல் 2 வாசகங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பேதுரு இவ்வாறு சொல்லுகின்றார் முதல் வாசகத்தில், நீங்கள் மனம் மாற வேண்டும். நீங்கள் மனம் மாறி உங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுவைத்துக் கொள்ள முடியும் என்று மிகவும் தெளிவாக இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். 2வது வாசகத்திலும் நாம் கேட்டோம், ஆண்டவருடைய பாடுகளை குறித்து பேதுரு மிகவும் அழகாக சொல்லுகின்றார். ஏனென்றால் நம்முடைய மீறுதலினாலும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய கெட்ட செயல்களுக்காகவும் நம்முடைய சிந்தனையினால் செய்த பாவங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொன்னார்.
இறந்த அவரை, நம்முடைய பாவம் அறியாத அவரை, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடியினால் நாம் மீட்பு அடைகின்றோம். இறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று அவர் அந்த யூதர்கள் நடுவே உற்சாகத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் உறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நற்செய்தி வாசகம் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயராய் நமக்கு இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஒரு நல்ல ஆயராக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாருங்கள், திருப்பாடல்கள் 23:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு என்ன குறைவு என்று சங்கீத ஆசிரியர் தாவீது ஆண்டவரை பற்றி இவ்வாறு பாடுகின்றார். ஏனென்றால் அவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாய் இருந்தபடியினால் அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவரிடம் நல்ல குணங்களும் நல்ல இதயமும் இருந்தபடியினால் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருந்து அவரை தேர்ந்தெடுத்து ஒரு அரசராய் உயர்த்தி அவர் வழியாகவே தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து சங்கீத ஆசிரியர் தாவீது இவ்வாறு பாடுகின்றார். திருப்பாடல்கள் 77வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தை என நீ அழைத்து சென்றீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த விடுதலை பயணத்திலே ஆண்டவர் மோய்சனை பயன்படுத்துகின்றார். மோய்சனை பயன்படுத்தினதுக்கு பிறகு அவர் ஆரோனையும் பயன்படுத்துகின்றார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவருடைய கரத்தின் கீழ் வல்லமையாக மீட்டு அவர்களை வாக்களித்த இடத்திற்கு கூட்டி சேர்க்கிறார்கள். அந்த மந்தைக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக ஆண்டவர் மோசேவை அவர் வைத்திருந்தார். எனவே ஆண்டவராகிய கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மெசியாவை நாம் ஒரு ஆயராக நாம் இந்த நாளில் நாம் பார்க்க முடியும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டு குட்டிகளை தன் கைகளில் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோள்களின் மேல் சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி சொல்வார் என்று ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் கண்டிப்பதில்லை. நாம் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இறைக்கலாம், ஆண்டவர் கொடுத்த வல்லமையை இழந்து போய் இறைக்கலாம், ஆண்டவர் கொடுத்த பலத்தை இழந்து போய் இறைக்கலாம், ஆண்டவர் கொடுத்த செல்வ செழிப்பு இழந்து போய் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த எல்லா அருளையும் இழந்து போய் இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த கொடைகளை இழந்து போய் இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த குடும்ப சூழ்நிலைகளை இழந்து போய் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் அவர்களை ஆயனை போல் நடத்துவேன். நல்ல ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை மேய்ப்பது போல் நடத்தி செல்வது போல் நான் அவர்களை நடத்தி செல்வேன். அவர்கள் சோர்வுற்ற வேளையிலே அவர்களை தன்னுடைய தோளை நான் தூக்கி சுமப்பேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் எவ்வாறு நம்மளை பாதுகாக்கின்றார் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இந்த கருவில் சுமக்கும் பொழுது எவ்வாறு பாதுகாப்பாய் இருக்கிறார்களோ அதே போல் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார். ஆண்டவர் ஒரு ஆயராய் இருக்கின்றார். தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால், பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த இடையர்கள் வாழ்வு மற்ற நாட்டு இடையர்களை விட மிகவும் வித்தியாசமாய் இருந்தது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த ஆடுகளை மேய்க்க செல்லக்கூடிய வேளையிலே ஒரு தோல் பையை எடுத்து செல்வார்களாம். அந்த தோல் பையில் அவர்கள் காய்ந்த ரொட்டிகளை வைத்திருப்பார்கள், உலர்ந்த பழங்களை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சோர்வுற்ற வேளையிலே அதில் தண்ணீரும் இருக்கும். அதை எடுத்து பருகி அந்த காய்ந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்டு விட்டு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்துதான் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருவார்கள். அந்த நேரத்திலே அவர்களோடு சேர்த்து அவர்கள் ஒரு கவனை எடுத்து செல்வார்களாம். கவன் என்பது நமக்கு தெரியும். அந்த கவன் எதற்கு என்றால், எதிரிகளாகிய அந்த மிருகங்கள் வந்து அந்த ஆட்டு மந்தையை சிதறடிக்கக்கூடிய வேளையிலே அவற்றை பாதுகாப்பதற்காக அந்த கவனை அவர் வைத்திருந்தார்களாம். அதை வைத்து ஒரு பாதுகாப்பாய் அந்த மந்தையை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடையர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இந்த ஆடுகளை அவர்கள் கறிக்காக இறைச்சிக்காக வளர்ப்பதில்லை. அவற்றின் உரோமங்களை கத்தரித்து அதை வைத்து பல வகையான ஆடைகள்
எல்லாம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். எனவே அவர்கள் அந்த ஆடுகளுக்கு அந்த 3 மாதம் 4 மாதங்கள் அந்த ஆடுகளோடு இருக்கும் பொழுது அந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார்கள். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயரை வைத்திருப்பார்களாம். அந்த ஆடுகளை தன்னுடைய உயிரின் மேலாக அவர்கள் கருதினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த இடையர்களை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆயனாய் சித்தரிக்கின்றார். அந்த ஆயனாய் கடவுள் பழைய ஏற்பாடு காலத்திலே இருக்கின்றார். அந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு ஆயனாய் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார் இந்த நாளில் யோவான் 10வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கல்வாரியிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை சுமந்து தீர்த்தார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை தோள் மீது வைத்து சுமப்பது போல் நம்மை, நம்முடைய பாவங்களை அவருடைய தோளில் வைத்து சுமந்து அந்த கல்வாரியிலே பலியானார். அந்த கல்வாரியில் பலியானிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் நல்ல ஆயனும் பாதுகாப்புமாய் இருக்கக்கூடிய கடவுள் உயிர்த்தெழ செய்து இந்த நாளிலும் நமக்காக பரிந்து பேசும்படியாக அவரை வைத்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். இந்த உலகத்தில் அநேக பேர் தன்னை ஆயர் என்று சித்தரித்துக் கொள்கிறார்கள், நல்ல ஒரு ஊழியக்காரர் என்று சித்தரித்துக் கொள்கிறார்கள், நல்ல ஒரு குருவானவர் என்று சித்தரித்துக் கொள்கிறார்கள், நல்ல ஒரு பாஸ்டர் என்று சித்தரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள் ஒரு ஆயனுக்கு இருக்கக்கூடிய குணம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே எதற்கும் பஞ்சமே கிடையாது. குறிப்பாக கிறிஸ்தவ உலகில் இன்று போதனைகளுக்கு பஞ்சம் கிடையாது, சாதனைகளுக்கும் பஞ்சம் கிடையாது. ஆனால் தேவ மனிதர்கள், கடவுளை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மிகவும் கொஞ்சமாகவே இருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார்கள், பல சபைகளை நடத்துகிறார்கள், பல்நோக்க சேவை மையங்களை நடத்துகிறார்கள். அதன் மூலம் தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிறார்களே தவிர, தன்னை நல்ல பதவிகள் வைத்து எல்லோரும் தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, இந்த ஆண்டவரிடம் இருந்த நல்ல ஆயன் என்கின்ற குணம் அவரிடம் அற்று போனது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால் தான் பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் மனமாற வேண்டும். முதலில் நீங்கள் மனமாறி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே மற்ற ஆடுகளை நீங்கள் ஒன்றாக சேர்க்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவர் கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கிறார் என்றால் கடவுளின் பெயர் அவர்களால் சில சாதனைகளை செய்வார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வது இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். இறை வார்த்தையை வாசிப்பார்கள், ஆனால் அந்த இறை வார்த்தையின்படி வாழாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். இன்று கிறிஸ்தவ மேடை பேச்சுகளை நாம் கேட்டிருக்கிறோம், அதற்கு பஞ்சமே இல்லை. கிறிஸ்தவ பாடல்களை கேட்டிருக்கின்றோம், ஆடலோடும் பாடலோடும் அவர்கள் பாடி துதிப்பார்கள், அதற்கும் பஞ்சம் இல்லை. கிறிஸ்தவ பத்திரிகைகளை பார்த்திருக்கின்றோம், கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் தூயவர்களுக்கும் கடுமையான பஞ்சம் இந்த உலகத்தில் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் கடவுள், இந்த ஆயராய் இருக்கக்கூடிய நல்ல ஆயராய் இருக்கக்கூடிய கடவுள் யாரை தேடுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் பூமியை வெள்ளத்தால் அழிக்க முன்வந்த போது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தட்சணிப்பை பார்க்கவில்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு தூய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவை சந்தித்தார். அவருக்கு தச்சு தொழிலெல்லாம் தெரியாது, எப்படி ஒரு பெட்டகத்தை அமைக்க வேண்டும் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராய் இருந்து அவருக்கு அந்த பெட்டகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பெட்டகத்தை வடிவமைத்தார் என்று தொடக்க நூல் 6:9 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரை நினைத்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு பணி செய்ய தன்னை அர்ப்பணித்து இருந்தபடியினால் மற்றவர்கள் பேசிய அந்த அவதூறான வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் கடந்து செல்லவில்லை. அவர் உண்மையும் உத்தமமாய் இருந்தார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதராய் இருந்தார்
என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்தார், இந்த உலகத்தை பாதுகாத்தார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாடிலே திருமுழுக்கு யோவானை குறித்து பார்க்கின்றோம். அவர் என்ன செய்தார்? ஒரு அற்புதம் கூட இந்த உலகத்தில் செய்யவில்லை, பெரிய ஊழியத்தை செய்யவில்லை, பெரிய ஆயர் என்று தன்னை சுத்திகரித்துக் கொள்ளவில்லை, அவர் பெரிய சாதனை ஒன்றும் செய்யவில்லை. அவர் ஆண்டவருடைய சத்தியங்களை, வார்த்தைகளை சத்தியமாக அவர் அறிவித்தபடியினால் ஆண்டவர் அவரை ஒரு பெரியவராக கண்டார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சாட்சி பகர்கின்றார். மனிதனாய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொல்லுகின்றார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களை போல் எந்த ஒரு பெரியவர் இந்த உலகத்தில் இல்லை என்று சாட்சி சொல்ல முடியுமா? அன்பார்ந்தவர்களே, தூய்மையை செயல்பாடுகளுக்காக அடையாளம் கொண்டு கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்? தூய்மையாக வாழ்பவர்கள் எத்தனை பேர்? தூய்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இயேசுவை அறிவிப்பவர்கள் எத்தனை பேர்? அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் அதை ஆய்ந்து அறிய வேண்டும். யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு கிராமவாசி, ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இறையியல் கற்றவர் அல்ல, எந்த ஒரு சபைக்கும் அவர் செல்லவில்லை. அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அப்படி ஒரு காலகட்டத்திலும் கூட அவர் ஒரு அடிமை தொழிலாளியாக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் போத்திபார் என்ற மிகப்பெரிய அரண்மனை அதிகாரி அவரை ஒரு தேவ மனிதனாய் கண்டார். அவரிடம் ஆண்டவருடைய வல்லமை இருப்பதை அவர் கண்டார். எனவே தான் தொடக்கம் 9:3 நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் அவரோடு இருந்தபடியினால் அவர் தொட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஆயராய் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ தொட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் துலங்க செய்வேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார் என்றால், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த நாட்களில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இருக்கிறார்கள், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். அந்த நாட்டில் சபைக்குள்ளும் திருச்சபைக்குள்ளும் பிளவுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஆயனாய் இருப்பதில்லை, கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அவர்கள் அந்த வாயின் வழியாக நுழைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களை தேடி நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும், நம்முடைய குடும்பத்தோடு தங்கும். எனவே இந்த நாளில் தொடர்ந்து நாம் ஆண்டவர் எனக்கு ஆயராய் இருக்கின்றார் என்று என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவருடைய குரலை கேட்பதற்காக, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பதற்காக நம்மை தயாரித்து தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபித்து மன்றாடுவோமாக. ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் நம்மில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச
தாயாம் இறைவனையும் தூயவராக்கும் ஒப்புரவையும் புனிதராம் இயேசுவின் ஆட்சியையும் புனிதர்கள் வாழ்வில் கையேற்கின்றோம். ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அநேக வேண்டுதலோடு இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபை ஆண்டவர் தூய்மைப்படுத்தும்படியாகவும் திருச்சபை வழிநடத்தக்கூடிய நம்முடைய போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவருக்காகவும் அவரோடு ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கும்படியாகவும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி நல்ல ஒரு ஆயர்களாய் இருந்து மந்தைகளை வழிநடத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த கொரோனா என்கின்ற பொல்லாத நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உமது பாதத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் உமது தழும்புகளால் அவர்களை குணமாக்கி முழுவதுமாக இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயை நீர் அழிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் மனம் திரும்பாதபடி பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள். எனவே அந்த பாவத்தில் இருந்து அவர்களை விடுதலை பெறும்படியாக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தும்படியாகவும் எப்பொழுதும் அவர்களை உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்படியாகவும் இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதற்கு துணையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையுடன் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசுவே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய கரத்தில் தருகின்றோம். அவர்களோடு சேர்ந்து யாதும் அறியாத ஆத்துமாக்களையும் தருகின்றோம். அவர்களை நீர் தூய்மைப்படுத்தி உம்முடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் உணவிற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், விவசாயிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், தெரு தெருவாக பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கற்களுக்குள் இடையே இருக்கக்கூடிய தேர்களுக்கு கூட உணவு கொடுக்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றீர். இந்த நேரத்தில் எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரை அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பார்ந்த இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு நல்ல ஒரு ஆயராய் இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். தந்தையோடு இணைந்து நீர் இந்த உலகத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். அன்பார்ந்த கடவுளே, இந்த நேரத்திலும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பாதம் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். நீர் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தரும்படியாகவும் அதன் வழியாக நீர் இந்த உலகத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எதை சொல்லி வந்து, என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ.
பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிறையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது என்னுயிரை பலிவேல தந்தவரே உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அவற்றின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையே உருவான இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக சிறப்பாக இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதைக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவர் வல்லவராம் இயேசு தூயவர் நாதாவும் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகும். நாதாவும் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகும். உன்னதங்களில் ஹோசனா ஹோசனா தாவீதின் சுதன் ஹோசனா ஹோசனா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஹோசனா 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 ஹோசனா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென்ன மக்களை இடையரான ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவான் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சிமிக்கு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உங்களோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தவ நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவருள் பெருகட்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்று உம்மோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை தேடி நல்ல ஒரு ஆயனாய் நமக்குள் வந்து இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சிறிது நேரம் எங்கள் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரை உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பது போல் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, தந்தை தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல் நீர் எங்களை சுமந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு சோர்வுகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள் உண்டு. இவை எல்லாம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்களே சேர்த்து கொண்டது சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக அவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது பிரசன்னத்தில் நாங்கள் இருந்து நீர் தரக்கூடிய இடைப்பாறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோவான் 14:6 சொன்னீரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் செல்லக்கூடிய வழியை நீர் எங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும்படியாகும், நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாகும் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக.
ஆண்டவராகிய இயேசுவை இந்த நேரத்திலும் கூட நீர் ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் எங்களுக்குள் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி. உம்மை முகமுகமாய் பார்ப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களிலும் பாவ சேற்றில் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடிய நல்ல ஒரு நாவை எங்களுக்கு தரும்படியாகும். பாவம் நிறைந்த அந்த நாவை உம்முடைய வானதூதர்களை கொண்டு தொட்டு பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் எஸ்ஐயாவின் நாவை தூய்மைப்படுத்தியது போல் எங்களை தூய்மைப்படுத்தி உமது வார்த்தைகளை அறிவிக்க எங்களை திடப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வேளையிலே உமது குரலை கேட்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த கல்வாரி வழி எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. புதிய நாளை காண்பதற்கு கிருபை செய்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தந்திருப்பதற்காக நன்றி. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்ப